எந்த காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம்? மிசைல் லான்ச்சர் மீன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுறவங்களுக்கு அதோட தேவை இருக்கும்ல, எதுக்கு நம்ம அதை லான்ச் பண்ணுறோம்? டிஃபென்ஸ் மீன்ஸ் பாதுகாப்பு தான். நான் அதுக்கு வந்து இப்போ வந்து இருக்குது. இப்போ அதை வந்து லான்ச் பண்ண போகுது அப்படின்னா எதுக்காக அதை லான்ச் பண்ணணும் தான் கேட்குறாங்க. இப்போ நீ நானும் இருக்கான் சரியா, நீ வந்து என்னை அடிக்க வந்தால் தான் நான் உன்னை அடிப்பேன் சரிங்களா? அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போர் நடக்குதுன்னா தாக்க போறோம். அதுதான் மெயின் கான்செப்ட். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பெரிய பெரிய மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மலைப்பகுதியில் வந்து ஏர்கிராஃப்ட் அட்டாக்குக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏர்கிராஃப்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரே ஒரு மிசைல் மட்டும்தான் நம்ம லான்ச் பண்ண முடியும், அதுக்கு மேலே லான்ச் பண்ண முடியாது. ஆனால் இது அப்படி கிடையாது, நம்ம கண்டினியூஸாக லான்ச் பண்ணுவோம். இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி பாகிஸ்தான் விமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லணும் என்ன பண்ணுவாங்க, லாரி வச்சு லான்ச் பண்ணுவோம். அதுதான் விஷயம். எதுவுமே மொத்தமாக லான்ச் பண்ணலாம். டேங்க் நம்ம இந்தியன் ஆர்மி டைப் இருக்குது, டேங்க் யூஸ் பண்ணுறோம். T-19 சீரியஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம இடத்துல வரோம் அப்படின்னா ரஷ்யா வரும். இந்த அர்ஜுன் டேங்க் மட்டும் என்ன அப்படின்னா நம்ம உள்நாட்டில் சென்னையில் ஆவடியில் மேனுஃபேக்சர். இந்த டேங்க் கிடையாது, இது T-19 டைப் அர்ஜுன் டைப் அது சொல்கிறோம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரீலோடிங் சிஸ்டம். இதுதான் வந்து நம்ம வந்து DRDO நிறுவனம் வந்து நம்ம அர்ஜுன் டேங்கில் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துருச்சு. ஆட்டோமேட்டிக் ரீலோடிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? குண்டை வந்து இடத்துல எய்ம் பண்ணி போயிருச்சு. அதை வந்து மேனுவலாக எடுத்து மாற்றத்துக்கு எப்படி 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமா? ஏன்னா ஒரு 100 கிலோ 150 கிலோ இருக்கும், 2 பேர் எடுக்கணும், அதை மாட்டணும், அதுக்கப்புறமா எய்ம் பண்ணணும், அதுக்காக மட்டும் ஷூட் பண்ணணும். அந்த கேப் ஏன்னா நம்ம டேங்க் மேலே குண்டு போட்டால் டேங்க்கும் வேஸ்ட்டு, சோல்ஜரும் உள்ளே இருந்த நம்ம சோல்ஜரும் இறந்து போயிடுவாங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத DRDO நிறுவனம் வந்து ஆட்டோமேட்டிக் ரீலோடிங் சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. ஜஸ்ட் 3 செகண்ட் தான். 3 செகண்டில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. M134 நான் சொல்லவே வேணாம். நீங்கள் நிறைய அர்நாடு படத்தில் பார்த்துருக்கீங்க, கைதில் பார்த்துருக்கீங்க. அர்நாடு வந்து அது இந்த கன்று இல்லாமல் வரமாட்டார். டெர்மினேட்டரில் இந்த கன்று தான் வருவார் மோஸ்ட்லி சரிங்களா? 1 நிமிஷத்துக்கு 1000 குண்டு உள்ள வருவாங்க. அதை ஆர்டிஎம் அந்த அளவுக்கு வந்து அவங்கள சுற்றி அப்புக்கு நான் காட்டி 10 குண்டு போயிடும். எங்கே போகணும் இதே ஒரு ஆள் எதிரில் இருந்தால் அப்புறம் ஷூட் பண்ணால் என்ன ஆகும் அவங்க தான் நினச்சி பார்த்துட்டு. பிரம்மோஸ் மிசைல் லான்ச்சர். இந்த மிசைல் வந்து ஒளியை விட 10 மடங்கு வேகமாக போகக்கூடியது. இந்த மிசைலை வந்து 2 நாடு வந்து கூட்டு முயற்சியாக பண்ணுது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று இந்தியா. இந்தியாவோட பங்களிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 52% வந்து இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுது. 48% தான் ரஷ்யா வந்து இதுக்கு பண்ணுவாங்க. இது ஃபினான்ஷியலி பண்ணுது. இந்த குண்டு வரதை எந்த வேளாண்மையிலே பார்க்க முடியும். 10 மடங்கு ஒரு ஒளியை விட 10 மடங்கு வேகமாக போகக்கூடியது இந்த மிசைல். அந்தளவுக்கு வேகமானது, கடாசிட்டி இல்லாதது. இந்த மிசைலை வந்து நம்ம அடுத்த நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 2 நாடுமே ஒப்புதல் கொடுக்கணும். ரஷ்யாவும் ஒத்துக்கணும், இந்தியாவும் ஒத்துக்கணும். 2மே ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த மிசைலை வந்து கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா கொடுக்க முடியாது. 2 நாட்டில் ஏதாவது ஒரு நாடு நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அதை கொடுக்க முடியாது.
இது என்னது முழுசாகவே ராக்கெட் இருக்காங்க. இந்த கோரஸில் வந்து கோரஸ் விடக்கூடாது, கோரஸ் விடக்கூடாது, கோயில் விடக்கூடாது. சரிங்களா? அதாவது ஒரு ஆள் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் எதுக்கு நான் எதுக்குன்னு கேட்குறேன். சிஎஸ்எல்வி ராக்கெட் சொல்லுங்க. ராக்கெட் எதுக்குன்னு கேட்குறேன். சேட்டலைட்டில் போய் விண்வெளியில் சேர்க்காதான் சார். சொன்னேன் இந்த கோரஸ் வரக்கூடாது. கண்காணிக்கணும். பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஃபுல்லாக ஒரு சரிங்களா? பிஎஸ்எல்வி வந்து ஒரு வாகனம். ஜிஎஸ்எல்வி அப்படின்னு இருக்கு, அது ஒரு வாகனம். நம்ம எப்படி ஒவ்வொரு வாகனம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சேட்டலைட்டை ஏவுறதுக்குன்னு தனியாக ஒரு ராக்கெட் இருக்குது. இதில் வந்து சேட்டலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஒன்று இவ்வளோ இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தான் இருக்கும். மற்ற பகுதியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர், எல்லாமே பூஸ்டர் தான். நீங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது பார்த்துக்கிட்டு ஒரு பகுதி என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். மூஞ்சி மாட்டிடுச்சு, அதுதான் நடந்து போனீங்க இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. இந்த ராக்கெட் இருக்குல்ல, இந்த ராக்கெட்டுக்கு எரிபொருள் என்ன? கேஸ், கெரோசின், நைட்ரஜன், ஒயிட் பெட்ரோல், ஹைட்ரஜன் வந்து ஓகே. பட் இதுக்கு வந்து வேதிப்பொருள்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க. கெரோசின் ஹைட்ரஜன் மீன்ஸ் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வேதிப்பொருள், அதாவது கெமிஸ்ட்ரி லாங்குவேஜ் போனாடி ஓடுது. யுரேனியம், அதுவே ஒருத்தன் யுரேனியம்ங்கிறது வந்து அணுக்கருக்கு நீ வரல. சரிங்களா? நான் 5 போகல, அது வந்து சப்மரீனில் யூஸ் ஆகுறது. நான் கேட்குறது ராக்கெட்டில் யூஸ் ஆகுது. திரவம், நைட்ரஜன் திரவம். பக்கத்தில் வந்து இங்கே ஆனால் தப்பு ஹைட்ரஜன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து எரிபொருள் இருக்குது. 2 எரிபொருள் வந்து இருக்குது. சோடியம். அது நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கீங்க, ஆனால் மறந்துருக்கீங்க. போன செமஸ்டரே படித்தேன் சார். போன செமஸ்டர் படிச்சு தான் மறந்துருச்சா? சோடியம், கார்பன். ராக்கெட்டுக்கு என்ன போன செமஸ்டர் தான் படித்தேன். நீ சொல்லு. நைட்ரோசெல்லுலோஸ், இதெல்லாம் படிக்கல, இதெல்லாம் படிக்கல, இதெல்லாம் படிக்கல. உந்து பொருள் என்ன வேணா ராக்கெட்டு போர் கப்பல். நீங்கள் நீராவி செயின் கேள்விப்பட்டிருக்கோம். நீராவி போர் கப்பல் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மிசோரி அமெரிக்காவில் இருக்குது. கிட்டத்தட்ட 70 வருஷமாக அந்த கப்பல் வந்து இன்னமும் இருக்குது. ஆனால் இப்போதுமே பயன்பாட்டில் இல்லை. அதாவது பயன்பாட்டில் இல்லை மீன்ஸ் வந்து ஒரு போர்க்காலமோ இல்லை யாராவது அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் கொண்டு போக மாட்டாங்க. அது ஜஸ்ட்டு வந்து ஷோ மாடல், ஒரு மியூசியம் மாதிரி. யார் வேணால் போகலாம், பார்க்கலாம், இந்த கப்பல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் அந்த கப்பலை வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. டாக்டர் சீட் காலேஜ் போகிற பார்த்தீங்களா? எஸ் சார். அந்த கடைசி ஒரு கப்பல் ஒன்று போகும் பார்த்தீங்களா? அந்த கப்பல் தான் ஏர்க்ராஃப்ட் கேரியர். எஸ் சார். ஒரு போர் விமானம் ரொம்ப தூரம் பறந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இன்ஜின் ஷீட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபியூயல் லாஸ், அப்புறம் இன்ஜின் ஷீட், அப்புறம் ஃபயர் இஷ்யூ, அதே மாதிரி டெஸ்டார் ஆகும். அதுவும் டெஸ்டார் ஆகும். அது எல்லாமே குறைக்கணும், நம்ம பைலட்டையும் பார்க்கணும். அதே மாதிரி இது ஏர்க்ராஃப்டையும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்ராயர் இதில் அட்வான்ஸ்டாக உள்ள ஒரு கப்பல் தான் டெஸ்ட்ராயர் தான். இதில் எல்லாமே இருக்கும். நிலப்பரப்பாக இருக்கட்டும், நீர் பரப்பாக இருக்கட்டும், ஆகாய பரப்பாக இருக்கட்டும், 3யுமே சர்வே பண்ண முடியும். இது ஒன்று லாங் ரேஞ்ச் மிசைல் லான்ச்சர் இருக்கும், ஆயிரத்தி சப்பர் மிசைல் இருக்கும், டார்பிடோ லான்ச்சர் இருக்கும், MK-41 கன்ஸ் இருக்கும், அப்புறம் ஹெலிகாப்டர் கம்பல்சரி. ஹெலிகாப்டர் சர்வே பண்ணுறது ஹெலிகாப்டர் கம்பல்சரி இருக்கும். நீர்மொழி கப்பல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குது, ஆர்டினரி சப்மரீன், நியூக்ளியர் சப்மரீன். இது 2க்கு டிஃப்ரெண்ட் எதாவது சொல்ல முடியுமா? இங்கே வந்து பார்த்தவங்க சொல்லக்கூடாது, பார்க்காதவங்க உங்களோட ஐடியா. எரிபொருள் கொண்டு கூடாது.
இல்லை நான் விதிபட்டு வரல, இதான் டிஃப்ரெண்ட் தான் ரெண்டுமே சப்மரீன் தான், ரெண்டுமே தண்ணிக்குள்ளே போகும்பா. சரியா? ஆர்டினரி சப்மரீனுக்கும் நியூக்ளியர் சப்மரீனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தான் நான் கேட்குறேன். ப்ரொப்பலர் தான் டிஃப்ரெண்ட். ப்ரொப்பலர் யார் சொல்லி கொடுத்தா? இந்தா யார் சொல்லி கொடுத்தான்னு தான் கேட்டேன். எங்க சரி, ஓகே. ப்ரொப்பலர் எப்படி சொல்லுங்க அப்போ. அதில் ஹெவி லோடு எடுத்துருப்பாங்க, லோடு கூட இல்லைப்பா, ப்ரொப்பலர் சொல்கிறீங்க, ஓகே கரெக்டாக சார். அது ப்ரொப்பலர் சொல்கிறீங்க இல்லை, அது எதனால ப்ரொப்பலர்னு சொல்கிறீங்க மாட்டினியா? கேட்கணுமா அதுக்கு உனக்கு? சொல்லுங்கள். தைரியமா சொல்லு. நான் ஒரு கையிலே கட்டாத பார்த்துக்கங்க. புடிங்க சொல்கிறேன். புரி அப்படிங்க. இது வந்து ஆர்டினரி சப்மரீன் நியூக்ளியர் சப்மரீன். எப்படி ஆர்டினரி நீங்களே பாருங்க. வெயிடா ஆர்டினரி சொன்னீங்கன்னா ஏன் ஆர்டினரின்னு கேட்பேன். நியூக்ளியர் சொன்னீங்கன்னா ஏன் நியூக்ளியர்னு கேட்பேன். வெயிடா நீ போய் வெயிடா தெரிலன்னு சொல்லிட்டு வச்சிரு. அவன் சொன்ன மாதிரி ப்ரொப்பலர் தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ. இது என்ன அப்படின்னா, இது வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து நியூக்ளியர் சப்மரீன். நியூக்ளியர் சப்மரீன் ப்ரொப்பலர் வந்து ஒன்று தான் இருக்கும். தண்ணிக்கு மேலே இருந்தாலும் ஒன்று தான், தண்ணிக்கு உள்ளே போனாலும் ஒன்று தான், அதெல்லாம் இயங்கும். அதே வந்து ஆர்டினரி சப்மரீனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கும். 2 வந்து பேட்டரியில் இயங்கக்கூடியது, 1 வந்து டீசலில் இயங்கக்கூடியது. தண்ணிக்கு மேலே இருக்கும்போது என்ன பார்க்க அப்படின்னா டீசலில் ஓடும். அது டீசலில் ஓடும்போது பேட்டரி 2மே சார்ஜ் ஆகும். அதே தண்ணிக்கு உள்ளே போகிறப்ப பேட்டரியில் ஓடும், டீசலை கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் அந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் நியூக்ளியர் சப்மரீனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இது 1 டைம் தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சு அப்படின்னா 6 மாதம் நாள் மேலே வராது, தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். பவர் பேக்கப் இருக்கும். வந்து யுரேனியம் 235 230 அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு அந்த அதில் பார்த்தீங்கன்னா வெறும் டோர்பிடோவும் டேக் கன்ஸ் மட்டும்தான் அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆர்டினரி சப்மரீன். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர்பிடோ லான்ச்சர் யூஸ் பண்ணுவாங்க, மிசைல் யூஸ் பண்ணுவாங்க, மைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, 3மே யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த தாய்மொழிக்கு போர் விமானம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கற்பனையில் ரெடி பண்ணியிருக்கேன். FA-37 கலவன் இந்த போர் விமானத்தை இந்த படத்துல பார்த்துருக்கீங்களா? மில்கி பிஸ்கட் விளம்பரத்தில் பார்த்து நல்லா என்ன பண்ணி பாருங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்துருக்கீங்களா? என்ன மில்கி பார் விளம்பரம். மில்கி பார் விளம்பரம் வராது, எதுலையுமே வராது. ஸ்டெல்த் மூவி யாராவது பார்த்துருக்கீங்களா? மூவி நேம் டேய் இதில் என்னது காங்கில் வரும்டா, காட்சிலா காங்கில் இல்லை. ஸ்டெல்த் மூவி பார்த்தது இல்லையா? இதில் வரும்டா. ஓகே, ஃப்ரீ டைமில் போங்க. ஃப்ரீ டைமில் கூகுளில் போயிட்டு ஸ்டெல்த் அப்படின்னு இமேஜ் சர்ச் பண்ணுங்க. அவெஞ்சர்ஸ் தானே? இது வந்து அமெரிக்காவில் இந்த ஃப்ளைட் வந்து இருக்குது. எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த ஏர்க்ராஃப்டில் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ரெக்கை வந்து நீட்டவும் செய்யும், மறக்கவும் செய்யும். அது எதுக்காக? பறக்கும்போதே ஃபுல்லாக அது வந்து காற்று அதுக்கேற்ற மாதிரி இல்லை, அது கிடையாது. ஸ்பீடு ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பறவை பார்த்துருப்பீங்க, மேலே பறந்துட்டுருக்கும். பறக்கும்போது எப்படி பறக்கும்? ரெக்கையை வச்சு பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ அதே சடனாக கீழே வரணும். இப்போ என்ன பண்ணுவோம்? மறைக்கணும். மறுபடியும் ஸ்பீடு என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகும். பறவை மேலேருந்து கீழே வருது அப்படின்னா ரெக்கையை மடக்கும்போது வேகம் அதிகமாகும். அந்த கான்செப்டில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா இது வந்து பயன்பாட்டுக்கு இன்னும் வரல, ப்ரோட்டோடைப்பாக இருக்குது, ஒரு முன்மாதிரியாக இருக்குது. ஒரு
போர் விமானத்தோட ஒரு டிஸ்பிளே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நான் இன்னும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அவர் உங்களுக்கு ஆக போகிறதுக்காக அதில் விங்ஸு ஸ்டெபிலைசர் அப்புறம் டைரக்டரை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பாக்கி அதெல்லாம் அசம்பிள் செட்டு இதில் ஃபுல் அசம்பிள் செட்டு இதோட ஏர்க்ராஃப்ட் இருக்குது. நான் அது காட்டுறேன். B2 பாமர் இதை பற்றி ஏதாவது இன்னொரு ஐடியா இல்லை? இனிமேல் வந்து நான் சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து நான் டயர்டாகிட்டேன். நான் வந்து இனிமேல் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். B2 பாமர் பாம்பு ஓகே. அப்போ இதோட அட்வான்டேஜ் ஏதாவது 1 2 அட்வான்டேஜ் ஏதாவது 1 2 பாம்பு வந்து நம்ம கையில் இது வந்து B2 பாம்பர் மீன்ஸ் இது வேலையே பாம்பு போடுறது தாப்பா. அதாவது வேலையே நீ இங்கேருந்து ஒரு இடத்துல குண்டு போடணும் அப்படின்னா இந்த குண்டு போட்டு வரலாம். எதாக இருந்தாலும் சரி. சரியா? இது 2 அட்வான்டேஜ் தான் கேட்குறேன். ஸ்பீடு ஒன்று ஓகே. அடுத்து அவரை வீடியோ இதில் வேலையே பாம்பு போடுறதுன்னு சொல்லிட்டேன் நான் ஒரே வார்த்தையா. கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஏர்ஃபோர்ஸில் வர்றது கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு வராது. கிரவுண்ட் ஃபோர்ஸில் வர்றது ஏர்ஃபோர்ஸுக்கு வராது. எல்லாவோட டெக்னாலஜியுமே வேறு யூஸ் ஆகும். வேறு ரேஞ்சில் இருக்கும். அதில் யூஸ் பண்ணுறது இதுக்கு வராது, இதில் யூஸ் பண்ணுறது அதுக்கு வராது. மாற்றி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரிஜினலாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. நான் அதான் சொல்லிகிட்டே வந்தேன். ஒவ்வொரு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே பதில் சொல்லிட்டு வரீங்க. அப்படி கிடையாது. டிஃபென்ஸ்னால் அதான். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே மாறி தான் இருக்கும். ஒன்றா இருக்கவே இருக்காது. ஒன்றா இருந்தது அப்படின்னா அடுத்த நாட்டுக்காரங்க அதை அப்படியே காப்பி ரைட்ஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் DRDO பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே மாறி தான் இருக்கும். இதில் ஸ்பீடு ஓகே. இது மெயின் என்ன தெரியுமா? ஸ்டெல்த் மோட். இந்த ஏர்க்ராஃப்ட் வர்றது யாராலையும் பார்த்து நக்கிட்டு போயிடும். ஒரே வீடியோ சின்ன மலை கிடையாது, பெருசாக இருக்கும். ஒரே வீடியோடா. நம்ம ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ஒரு 4 ஏர்க்ராஃப்ட் நிப்பாட்டி விடுவோம். அவ்வளோ பெருசு இருக்கும். அந்தளவுக்கு பெருசு. இதை வந்து கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ இது பறந்து வருது, விமானம் பறந்து வருது அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்கலாம். ரேடாரில் பார்க்க முடியும். ரேடாரில் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட டைப் தான் இது. வர்ற சிக்னல்ஸை அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேர்த்து விட்டுரும். அப்படியே சேர்த்து விட்டுரும். கண்ணாப்புல போனவங்க இது வர்றது தெரியாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் தேஜஸ். இந்த பிக்சரோட பேர் தேஜஸ். தேஜஸ் தேஜஸ் தேஜஸ். ஓகே சொல்லுங்க. என்னப்பா இப்படி யோசிக்கிறீங்க? இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஓடுறேன். தேஜஸ் ஓகே. இது இந்தியாவில் ஃபஸ்ட் என்னது இது? ஏற்கனவே பார்த்தவங்க பதில் சொல்லாங்க. இல்லை சார், நோட்டி கேள்வி கேட்பேன். அப்புறம் அதே பார்த்துக்கோங்க. பிடிச்சி போகணும். ஏற்கனவே பார்த்தவங்க அமைதியாக நின்றுக்காங்க. தெரியாதவங்க சும்மாடுறாங்க. அவங்களுக்கு என்ன கிரியேட்டிவ், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியும். ஓகே சார். அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக முடியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்டுருப்பீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்லிட்டே போயிடுவாங்க. அவங்களாம் யோசிக்கணும். ஒரு தேஜஸ் இருக்குது அப்படின்னா எதுக்காக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. சொல்லுங்கள் ஐடியா. பூனை அவர் சொல்கிறேன். எல்லா ஏற்கனவே சொல்லிட்டு போவாங்க. சிங்கிள் பைலட் ஒரு ஆள் தான் போக முடியும். நீ சொல்றத பார்த்தா என்ன பண்ண ரெண்டு வாரம் உட்காந்து 2 வாரமா 2 வாரம் ஒரு இதோ 2 வாரம் 3 வாரம். ஏர்கிராஃப்ட் வந்து எது உருவாக்குது, எந்த கம்பெனி உருவாக்குது, எதற்காக உருவாக்குது, அதை உருவாக்குறது நமக்கு என்ன. அவர் காலேஜ் போனதுலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு.
ஐயா நீ கொட்டை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஐடியா சத்தியமாக அவனுக்கு வேணும் எடுக்க மற்ற ஏர்கிராஃப்ட் எல்லாமே நீ கரெக்டாக வெளியிலேருந்து வாங்குறோம். தேஜஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம நாட்டில் மேனுஃபேக்சரிங் முழுக்க முழுக்க ஒரு இந்தியனோட படைப்பு தான் தேஜஸ். சரியா? லைட் வெயிட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசிய தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து. சரிங்களா? இந்த ஏர்கிராஃப்ட்னால என்ன அப்படின்னா, நம்ம செஞ்சு நம்மளோட ஆர்மியிலே இன்டேக் பண்ணுறோம், அடுத்த நாட்டுக்கும் நம்ம வந்து விநியோகப்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட 38 ஏர்கிராஃப்ட் ரெடியாக இருக்குது, நம்ம அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த 2 ஏர்கிராஃப்ட்டுமே அடுத்த தலைமுறைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது என்னோட மாடல். இது ரெண்டும். மற்ற ஏர்கிராஃப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விங்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அதை டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எடுக்கிற வீடியோவில் ரிப்போர்ட்டு கொடுத்தேன், அதை நல்லா கவர் பண்ணி வருங்க. அது 13 ரிப்போர்ட்டு நான் கொடுக்கணும். அதே சொல்லிடுறேன். என்னால் வர முடியல, ஏன்னா எல்லாருமே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டாங்க. சரி, நல்லா கவர் பண்ணிக்கிறேங்க. F-15 ஈகிள் ஒரு ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அட்டக்கா பிடிச்சி காமிச்சா அதோட முழு வடிவம் தான் இது. ஒரு அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ். யார் சாமி பேர் கடுப்பாயிருங்க. இதுதான் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்க 3.5 ஜென்ரேஷனில் உள்ள ஒரு ஏர்கிராஃப்ட், சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட். இது வந்து இப்போவும் நம்ம பயன்பாட்டில் இருக்குது. ரஃபேல். என்ன ஏர்கிராஃப்ட்? ரஃபேல். இதை பார்த்தவங்க அமைதியாக இருக்கணும், இதை பற்றி பார்க்காதவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். தெரியுமா உனக்கு? எல்லா எப்பவும் நான் சொல்கிறேன், எல்லா ஏர்கிராஃப்டும் குண்டும் போகும், புல்லட்டும் போகும், துப்பாக்கி இருக்குது, மிசைல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ரஃபேல் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், அதோட ஃபீச்சர் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன காரணத்துக்காக வாங்கணும், அதைத்தான் கேட்குறேன். அப்போ யாருமே நியூஸ் பார்க்குறதே கிடையாது, இல்லை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது எல்லாருமே ஃபோனுக்கு கான்டாக்ட் ஃபோன் இருக்குது. கரெக்டு. எதுக்கு அலைசல் யூஸ் பண்ணுறது கிடையாது. டிஃபென்ஸை பற்றி நோ அப்டேட். கரெக்டா? அந்த மாதிரி இருக்குதுங்க. சூப்பர். காய்ச்சல் வாங்கியிருக்கோம். எத்தனை செக் நம்ம வாங்கியிருக்கோம் அதான் தெரியுமா? என்னப்பா அமைதியாக இருக்குது? என்னப்பா ஒரு ஈஸி பையன் வந்து மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதை சொல்கிறேன், நீங்கள்லாம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், அது தேர்ட் இயர், அடுத்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் போக போகிறீங்க. இவ்வளோ இதாக இருக்கிறீங்களே. என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் ரஃபேலை பற்றி? 35 வாங்கியிருக்கேன், 35 வந்துருக்கு, 35 ஆர்டர்னா 45,000. ரஃபேல் போர் விமானம் 45 போர் விமானம் வந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். அந்த 30 போர் விமானம் வந்துருச்சு. 15 போர் விமானம் 35. இதை ஏன் நம்ம இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வான்வெளி உள்ள பாதுகாப்புக்கு இப்போ நம்ம ரஃபேல் தான் நம்பியிருக்கோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து நம்ம AMCA அப்படின்னு சொல்லிட்டு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். அது இன்னும் 3 வருஷத்தில் ப்ரோட்டோடைப் வந்து லான்ச் ஆக போகுது. அது வரைக்கும் அது சர்வே பண்ணணும். சர்வே பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட வந்து நம்ம ரஃபேல் வாங்கியிருக்கோம். இது 4.5 ஜென்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனு ஸ்டெல்த் மோடு. நம்ம இந்தியாவில் உள்ள முதல் ஸ்டெல்த்து ரேடாரில் மாட்டாமல் போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் தான் ரஃபேல் தான். வேறு எந்த ஏர்கிராஃப்டும் கிடையாது. பட் எந்த ஏர்கிராஃப்ட் போனாலுமே ரேடாரில் போய் மாட்டிடும். நம்ம நாடு விட்டு போகுது அப்படின்னா ஒரு சுக்காரியாக இருக்கட்டும், ஒரு கேஜஸாக இருக்கட்டும், இல்லை மிக்காக இருக்கட்டும், மிக்கு 21 இருக்கட்டும், 23 இருக்கட்டும், 27 இருக்கட்டும், 29 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், 32, 52, 57 நிறையா இருக்குது. எல்லாமே ரேடாரில் மாட்டோம். நம்ம ரேடாரில் இது மாட்டாது. இன்னும் அப்படியே ஆகணும். CH-47 எல்லா ஏர்கிராஃப்ட்லையுமே சிங்கிள் பிளேடு தான் இருக்குது. இந்த ஏன் டபுள் ரோட்டரி இருக்குது? அப்படியா பண்ணி பார்க்கலையா? சரி, ஓகே ஓகே, நல்லது சார். வெயிட். அப்போ அடுத்து ஸ்பீடாக போகணும். இந்த கூடு தூரம் இந்த கோயில் தேய்ச்சி போடாதீங்க தான் சொல்லுவேன். தெரிஞ்சவங்க ஒரு ரைட்டோ தப்போ அவ்வளோதான்.
அதனால் லோடு பண்ணலாம். சொன்னது அதிகப்படியான வெயிட் கொண்டு போகிறதுக்கும் அதிகப்படியான மேன் பவரை கொண்டு போகிறதுக்கும் அவசர போர்க்கால நடவடிக்கை மேற்கொண்டு எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கும் அப்புறம் அந்த ஒரு சுனாமியோ இல்லை ஏதாவது இந்த பேட்டை காலத்தில் வந்து உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் இல்லை அப்படின்னா நம்ம வீடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை வந்து விரைவாக அதிகமாக கொண்டு போகிறதுக்கு C-47 தெரிஞ்சுக்கல. அப்பாச்சி 64E அமெரிக்கா வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து இது ஒரு வகையான அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் மட்டும்தான். C-8 ஹெலிகாப்டர் இதுவும் அதே பர்பஸ் தான். ஆனால் இதில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. 15 ஹெலிகாப்டருக்கு மட்டும். என்ன அப்படின்னா எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயுமே ரடார் சிஸ்டம் இருக்கும். இதில் சோனார் சிஸ்டம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சோனார் மீன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சோலார் கிடையாது, சோனார் என்ன தெரியுமா உங்களுக்கு? கடல் எங்கே பார்த்துட்டியாப்பா? இல்லை இவன் வரல. எஸ், சோனார் மீன்ஸ் தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. C-8 ஹெலிகாப்டர் மட்டும். சோனார் LCH லைட் வெயிட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் அப்படிம்பாங்க. இந்த ஹெலிகாப்டர் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹெலிகாப்டரும் 28,000 அடிக்கு மேலே பறக்க முடியும். ஆனால் இந்த ஹெலிகாப்டரால் பறக்க முடியும். முழுக்க நம்ம இந்தியாவில் தான் தயாரிச்சு எல்லாமே. 15 ஹெலிகாப்டர் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கொடுத்தாச்சு. நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் மேற்கொண்டு போர் விமானங்கள் தயாராகிட்டு இருக்கு. C-17 குளோபல் மாஸ்டர் இதை பற்றின உங்கள் அபிப்பிராயம் ஏதாவது? இருக்கல பெரிய கொரோனா காலத்தில் இது பெருசாக பேசப்படலாம் இருந்துச்சு. சானிடைசர் ஆக்சிஜன் ஏன்னா அதிகப்படியான ஆக்சிஜன் கொண்டு வர்றதுக்கு அது போதிய ஏர்க்ராஃப்ட் நம்மகிட்ட கிடையாது. நம்ம எல்லாம் கொண்டு வந்த எல்லாமே C-17 குளோபல் மாஸ்டரில் மட்டும்தான் ஃபுல்லாக எல்லாமே கொண்டு வந்தோம். இதோடைய அடுத்த தலைமுறைக்கான போர் விமானம் எல்லா போர் விமானத்துலேயும் இந்த கோணிக்கல் சேஃபில் இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸிகண்டிக்கல் டைப்பில் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கேபிள் டிமாண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். Sukhoi 30 மிக் இது ரடாரில் கண்டிப்பாக மாட்டோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயுமே சிங்கிள் ரடார் மட்டும்தான் இருக்கும். இதில் மட்டும்தான் டபுள் ரடார் இருக்கும். ஒரு ரடார் வந்து ஏர் டு ஏரை கண்காணிக்கிறதுக்கு, இன்னொரு ரடார் சிஸ்டம் வந்து ஏர் டு கிரவுண்ட் ஃபோர்ஸை கண்காணிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. F-22 ராப்டர் அமெரிக்காவோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஏர்க்ராஃப்டில் இதான் சொல்லுவாங்க. இதோட ஸ்பீட், இதோட ரேஞ்ச், டேர்ன் ரேட், இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது அவங்க பயன்பாட்டில் இருக்காங்க. ஏலியன் கன்ஷிப் ஒரு வேட்டு இடத்துலேருந்து ஒரு போர்க்கப்பலம் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. எல்லாம் படத்தில் பார்த்தது வந்து வட்ட வடிவத்தில் பார்த்துருப்பீங்க. வந்து ஸ்டாண்டு மேலே நிற்கு அப்புறம் டோர் திறக்கும் அது மாதிரி வருவாங்க. நான் கொஞ்சம் அது பண்ணால் கொஞ்சம் அந்தளவுக்கு அட்ராக்டிவிட்டியாக இருக்காது அப்படின்னா நான் அந்த டிசைனில் வந்து நான் எடுக்கிறேன். நான் மேற்கொண்டு நான் சர்ச் பண்ணும்போது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதோட நேம் வந்து பிகிமோத் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அது ரியல் நேம் எனக்கு தெரியாது. கூகுளில் பிகிமோத் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எடுத்து தான் நான் அதை வந்து டிசைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நீங்கள் தினமும் பார்த்தாங்க. என்னுடைய முதல் படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி தான். என்னோடய முதல் படைப்பு ஜேசிபி தான். நான் ஜேசிபி செஞ்சு கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 5 வருஷம் நான் பராமரிச்சுட்டு வரேன். பெயிண்ட் அடிச்சு அப்புறமா வந்துட்டுருக்கேன். ஏன்னா இது மிக மறக்க முடியாத ஒன்று. நீங்கள் ஜேசிபியில் பார்க்குற எல்லா ஃபங்க்ஷனுமே மேனுவலாக கொண்டு வந்துருக்கேன். முன்னாடி போகும், பின்னாடி வரும், டயர்ஸை வளர்ச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம பக்கெட்டை வந்து தூக்கிக்கலாம், இறக்கிக்கலாம், நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம், 180 டிகிரி நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நான் மேனுவலாக பண்ணியிருக்கேன். 180 டிகிரிக்கு நம்ம பக்கெட்டை பண்ணிக்கலாம். இந்த பக்கெட்டையே வந்து உடச்சிக்கலாம்.
இந்த சிஸ்டம், அதே மாதிரி ஸ்டாண்டு, வெயிட் ஜாஸ்தி வருது. அதே மாதிரி இந்த சரிங்களா. நம்ம அதே மாதிரி டயர்ஸ் அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணிக்கலாம். ஜேசிபியில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குமோ அதே மாதிரி டிப்பர் லாரி ஃப்ரண்ட் வீல் லைட்டிங் டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய படைப்பு. நீங்கள் பார்த்து எல்லாமே படைப்பு Nice நாள் படைப்பு. பண்ணதான் எல்லாமே. எஸ் சார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்.